சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படின்றது கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆதார் அட்டை அப்படிங்கிறது அனைவராலுமே பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல எந்த விஷயம் எடுத்தனாலும் இந்த ஆதார் அட்டை அப்படின்றது முக்கியமான ஒரு ஆவணமாக அனைவருக்குமே வந்து பயன்படுத்தப்பட்டு வருது. சொல்ல போகணுன்னா நீங்கள் பசங்களை ஸ்கூலில் சேர்க்கறதுல இருந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்குறது, பேங்க்கில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி எந்த விஷயத்துக்குமே ஆதார் அட்டை அப்படின்றது ரொம்பவே கம்பல்சரியாக மாறிடுச்சு. இந்த நிலையில் நீங்கள் ஆதார் அட்டையில் ஏதாச்சும் ஒரு தப்பு இருக்குது, பிழை இருக்குது, அதாவது உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ்ன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு பிழை ஏற்பட்டிருந்தாலுமே வந்து ஆதார் அட்டை அப்படின்றது ரொம்பவே முக்கியமாக இருக்கிறதுனால நிறைய இடத்துல இதனால் சிக்கல்கள் அப்படின்றது ஏற்படுறது அதிகமாகவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதற்காக நம்ம ஏதாச்சும் போயிட்டு பிழை மேற்கொள்ளணும், அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஆதார் மையத்துக்கு போவோம். இதில் நம்ம ஒவ்வொரு அப்டேட்க்குமே 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரையும் கட்டணம் அப்படின்றது சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் நிறைய மக்களுக்கு ஒரே டார்ச்சராக இருக்குது. இதுக்கும் பணம் பே பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறதுனால மக்களுக்காக ஹெல்ப் பண்ணுற வகையில் UIDAI அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து அனைத்து மக்களுக்குமே பயன்படுற வகையில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதாவது நீங்கள் ஆதார் அட்டையில் ஏதாச்சும் திருத்தங்கள் மேற்கொள்ளணும், இல்லைனா ஆதார் அட்டையை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இலவசமாகவே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இதற்கான அமௌண்ட் அப்படின்றது நீங்கள் எதுவுமே வந்து பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இலவசமாக ஆன்லைன் மூலமாக உங்களோட ஆதார் அட்டையில் இருக்க விவரங்களை புதுப்பிச்சுக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அறிவிப்பை ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இலவசமாக பண்ணுறதுக்கு நிறைய டைம் கால அவகாசம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. போன டைம் டிசம்பர் 14ஆம் தேதி வரையும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நிறைய மக்களால் அதை பயன்படுத்திக்க முடியாத காரணத்தினால இப்போ ஜூன் 14ஆம் தேதி 2025 வரையும் வந்து நீட்டிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் இலவசமாக திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படி இல்லைனா ஆதார் அட்டையை ஒவ்வொருத்தருமே 10 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நியூவாக அப்டேட் பண்ணணும் அப்படின்றவங்க இலவசமாக உங்களோட ஆன்லைன் வழியாக உங்ககிட்ட இருக்க மொபைல் ஃபோன் மூலமாகவே UIDAIயின் அந்த தனித்துவமான வெப்சைட்குள்ளார போயிட்டு நீங்கள் ஈஸியாக திருத்தங்களை மேற்கொள்ள முடியும். அதாவது பெயர், முகவரி மாற்றணும், பிறந்த தேதி, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே உங்களால் இலவசமாக வருகின்ற ஜூன் 14ஆம் தேதி வரையும் பண்ணிக்க முடியும். இதற்கான வெப்சைட் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அஃபிஷியலான வெப்சைட், அதுக்குள்ளார போயிட்டு தான் நீங்கள் எந்த அப்டேட்டுமே பண்ணுற மாதிரி இருக்கும். myAadar.uidai.gov.in இந்த வெப்சைட்குள்ளார போயிட்டு தான் நீங்கள் மை ஆதார் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் விவரங்களை ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் அப்டேட் யுவர் ஆதார் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட ஆதார் அட்டையில் இருக்க திருத்தங்களை மேற்கொண்டுக்கலாம். ஸோ நீங்கள் சேவை ஆதார் மையத்துக்கு போயிட்டு பண்ணணும் அப்படின்ற எந்த கம்பல்சரியும் கிடையாது. உங்ககிட்ட இருக்க மொபைல் ஃபோன் மூலமாக இலவசமாக செஞ்சுக்க முடியும். கட்டாயமாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.